Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Social anxiety disorders இந்த avoidant personality disorderங்கிறது ரொம்ப சிவியரான ஒரு வேரியண்ட். இந்த டிசார்டர் இருக்கிறவங்க சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டின்னு வரும்போது ரொம்பவே ஆங்ஷியஸ் ஆகிடுவாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. எங்கே எல்லாரும் இவங்களை பற்றி தப்பாக கணக்கு போட்டுடுவாங்களோ இல்லைனா தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. உண்மை என்னென்னா, இந்த அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு சோஷியலி எல்லாரோடையும் பழகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இவங்களுக்கு மற்றவங்களோட பழகிறது பிடிக்காதுன்னெல்லாம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு இவங்களை பிடிக்காமல் போயிடும், இவங்களை எல்லாரும் அவமானப்படுத்திடுவாங்க, இவங்களை முட்டாள்னு நினச்சிடுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னெல்லாம் பயந்துக்கிட்டு இவங்க சோஷியல் இன்டராக்ஷன்ஸை டோட்டலி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட நெருங்கி பழகிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த ஆசை இவங்களுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி அவங்கள ஒருத்தரோட நெருங்கி பழக விடாமல் தடுக்கும். அதனால தான் மற்றவங்களோட பழகிறத இவங்க டோட்டலி அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கான காரணம் அவங்களுக்கு இமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் பிடிக்கலை அப்படிங்கிறது கிடையாது. இவங்களை மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம். இவங்க இன்ட்ரோவர்ட்ஸும் கிடையாது. ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ஆங்ஸைட்டி இருக்காது. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்களோடு அவங்க பழகுவாங்க. நார்மலி இன்ட்ரோவர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க. ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் புதிய ஆட்களோட பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அவாய்டன்ஸ் மாதிரி அவங்க ஆங்ஷியஸ் ஆக மாட்டாங்க, மற்றவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் அவாய்டன்ஸை இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி, ரிஜெக்ஷன் ஃபியர் எல்லாம் கிடையாது. அவாய்டன்ஸ்க்கு சோஷியல் ஆங்ஸைட்டி, அந்த ரிஜெக்ஷன் ஃபியர் எல்லாம் க்ரானிக் லெவலில் இருக்கும். இந்த அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்க யாராவது அவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னா அவங்க கூட இவங்க டக்குன்னு ஒட்டிப்பாங்க. இவங்களை லவ் பாம் பண்ணுறதும் மேனிப்புலேட் பண்ணுறதும் ரொம்ப சுலபம். இவங்க ரொம்ப ஈஸியாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுவாங்க. வெளியே வர முடியாமல் மென்டலி ஸ்டக்கும் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரிஜெக்ஷன் ஃபியர் இருக்கிறதுனால செல்ஃப் ப்ளேம் பண்ணிவிட்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்யூஸுக்கு சப்மிசிவாக இருப்பாங்க, ரியாலிட்டியை பார்க்க மாட்டாங்க. ஒரு வல்னரபிள் நார்சிசிஸ்ட்டுக்கும் இதே மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கும். அவாய்டன்ஸ் மாதிரியே நார்சிசிஸ்ட்டும் பொதுவாகவே கிரிட்டிசிசம்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எக்ஸாஸ்டடாக இருக்கும், அதே மாதிரி தான் அவாய்டன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் எக்ஸாஸ்டடாக இருக்கும். ஸோ மேலோட்டமாக பார்க்கும்போது அவாய்டன்ஸ் வல்னரபிள் நார்சிசிஸ்ட் மாதிரி தெரிவாங்க. ஆனால் ஆழமாக அவங்களோட பேட்டர்னை அனலைஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு அவாய்டன்ட் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸாஸ்டடாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்க தொடர்ந்து ஒரு ரீஅஷூரன்ஸை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் உன்னை தப்பாக ஜட்ஜ் பண்ணலை, நான் உன்னை சரியாக புரிஞ்சு வச்சுருக்கேன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எப்போவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு அடிக்கடி அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு கண்டிஷன்னால தான் அவாய்டன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் ஆகும். ஆனால் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க எமோஷ்னலி அப்யூசிவாக இருப்பாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க, கேஸ் லைட் பண்ணுவாங்க, என்டைட்டில்டாக இருப்பாங்க, கிராண்டியோஸாக இருப்பாங்க, இல்லைனா வல்னரபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நெட்வொர்க் சிஸ்டமையே அவங்க டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் சர்வைவர்ஸ் பார்த்திங்கன்னா மென்டலி பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. ஆனால் அவாய்டன்ஸ் இது எதையுமே பண்ண மாட்டாங்க. இந்த சோஷியல் ஆங்ஸைட்டியும் கிரிட்டிசிசம்க்கு சென்சிட்டிவாக இருக்கிறதும் மட்டும்தான் ரெண்டு டிசார்டர்லேயும் காமனாக இருக்கிற ரெண்டு விஷயங்கள். ஒருத்தருக்கு அவாய்டன்ட் பிடி இருக்கா இல்லைனா என்பிடி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னா கிரிட்டிசிசம்க்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கவனிக்கலாம். அவாய்டன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப எம்பரேசிங்காக ஃபீல் பண்ணுவாங்க.
அந்த அவமானம் தாங்க முடியாமல் உடனே அவங்க தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு நார்சிசிஸ்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோவப்படுவாங்க, பாசிவ் அக்ரெசிவாக இருப்பாங்க, டிஃபென்சிவ் ஆகிடுவாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஸ்டோன் வாலிங், விக்டிம் ட்ராமா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அவாய்டன்ஸ் இது எதையுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட சக்ஸஸை பார்த்து ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கலாம். ஏன்னா மற்றவங்க நல்லா வாழறத பார்த்தாலோ இல்லைனா மற்றவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் அடைஞ்சாலோ அதை ஒரு நார்சிசிஸ்டால் சகிச்சிக்கவே முடியாது. ரொம்ப பொறாமைப்படுவாங்க, பொறாமையில் பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. ஆனால் அவாய்டன்ஸ் அப்படி கிடையாது. மற்றவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவாய்டன்ஸ் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக எமோஷ்னலி இவங்களுமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த கிராண்டியோசிட்டி, என்டைட்டில்மெண்ட், பொறாமை இதெல்லாம் அவாய்டன்ஸ் கிட்ட இருக்காது. சில சமயம் ஒருத்தருக்கு இந்த 2 டிஸார்டருமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு இந்த என்பிடியோட சேர்த்து அடிஷ்னல் மென்டல் டிஸார்டராக இந்த அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஒருத்தர் நார்சிசிஸ்டாகவும் ப்ளஸ் அவாய்டண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு அவாய்டண்ட்டுக்கு, அதாவது அவாய்டண்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற ஒருத்தங்களுக்கு என்பிடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறது, இந்த வீடியோஸையெல்லாம் கேட்டுட்டு இதில் இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் உடனே அவங்க ஒரு நார்சிசிஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடவே கூடாது. நார்சிசிஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த நார்சிசிஸ்டோட பல காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதையெல்லாம் வச்சு தான் ஒருத்தர் நார்சிசிஸ்டாக இல்லையா அப்படின்னு பேசிக் லெவலில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் இல்லாமல் நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதீங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.